லக்னத்தில் சந்திரன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கும்போது நம்ம பல இடங்களில் சொல்லிகிட்டே இருக்கும். லக்னத்தில் சந்திரன் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அபாரமான சிந்தனை ஆற்றல் இருக்கும். ஒரு வேலையை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக செஞ்சு முடிப்பாங்க. லக்னத்தில் சந்திரன் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அதில் தன்னுடைய கற்பனை சக்தியெல்லாம் புகுத்தி அதுக்கு வெவ்வேறு ஒரு மாதிரி அதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம சொல்லுவோம்ல வேல்யூ ஆடட் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி அதுக்கு வெவ்வேறு வடிவத்தையும் வெவ்வேறு சிந்தனைகளையும் கொடுத்து மற்றவங்களை கவர்ற அளவுக்கு அதை கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக சந்திரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உழவக்கூடிய கிரகம் இல்லையா. ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்தை நோக்கி பயணிக்கிறதுங்கிறோம்ல. அவங்க பார்த்தீங்கன்னா 4 விதமான அனுபவங்கள், 4 திசை இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கோங்களேன், வெவ்வேறு விதமான அனுபவங்கள் வரும். அதை டைரி குறிப்பு மாதிரி அவங்களுடைய மனசில் பல விஷயங்களை நினைவு குறிப்புகளாக வச்சுருப்பாங்க. எது கேட்டாலும் அவங்களால சொல்கிற அளவுக்கு ஒரு அறிவுத்திறனோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அறிவு திறன் இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு மற்றவங்களை வழிகாட்டக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஆசிரியர் எப்படி தன்னுடைய மாணவர்களை வழி நடத்துகிறாரோ ஒரு நல்ல ஆசிரியர், அது மாதிரி ஒரு தாய் எப்படி ஒரு குடும்பத்தையே வழிகாட்டுறாங்களோ அது மாதிரி லக்னத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தன்மை நல்லாயிருக்கும். இந்த சந்திரனுக்கு பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை இதெல்லாம் பெற்றிருந்தாலோ அல்லது நீச்சம் பெற்று இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது இந்த தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது.